கொஞ்சம் கூட பிசுபிசுப்பு இல்லாத நல்ல கிறிஸ்பியான உருளைக்கிழங்குக்கே சவால் விடும் சேப்பக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சேப்பக்கிழங்கு வேக வைக்கணும். மண் இல்லாமல் சேப்பக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. சேப்பக்கிழங்கு நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. தோல் இல்லாமல் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ண சேப்பக்கிழங்கு நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. அது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தூளுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற விடுங்க. பேனில் தேவையான அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண சேப்பக்கிழங்க பேனில் ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுங்க. இந்த மாதிரி கலர் மாதிரி கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா செம டேஸ்டான உருளைக்கிழங்குக்கே சவால் விடும் சேப்பக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிரும். சேப்பக்கிழங்கு நம்ம உடம்புக்கு பல நன்மைகளை கொடுக்குது. நம் இதய ஆரோக்கியத்திற்கும் நம் உடம்புல டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கவும் கண் பார்வையை மேம்படுத்தவும் உதவுது. நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பை குறைத்து இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுது. முக்கியமாக வயிற்றுப்பூச்சி தொல்லையை போக்குகிறது. இப்படி பல நன்மைகளை கொண்ட சேப்பக்கிழங்கு வாரத்துக்கு ஒரு முறையாவது கட்டாயமாக சாப்பிட வேண்டும். இந்த மாதிரி வறுவலாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலில் மற்ற வீடியோ ரெசிபீஸ் பிளேலிஸ்டில் இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.